இப்ப நமக்கு கை உடைஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே போய் ஒரு எக்ஸ்ரே வந்து நம்ம எடுப்போம். அந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா, ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு. அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்டான வில்ஹெல்ம் கான்ராட் ராட்ஜன் சொல்லக்கூடியவரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவரோட லேப்ல செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு கேத்தோட் ரே டியூப் எடுத்து, அத சுத்தியும் ஒரு பிளாக் பேப்பரால கவர் பண்ணிட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோ வோல்டேஜ்லருந்து 100 கிலோ வோல்டேஜ்க்கான சப்ளை வந்து குடுக்குறாரு. இது மூலமா பார்த்தீங்கன்னா, லைட் வந்து கிளாஸ்ல இருந்து வெளிய வருதா இல்லையான்றத செக் பண்ண பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ரூம்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, லைட் எமிட் ஆகுறத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆன் பண்ண பிறகு, இந்த கிளாஸ் வழியா லைட் எமிட் ஆகாம, பக்கத்துல இருக்கக்கூடிய பேரியம் பிளாட்டினோ சயனைடு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் க்ளோ ஆகுறத வந்து பார்க்குறாரு. அது கிட்ட போயிட்டு கையெல்லாம் வச்சு பார்க்குறாரு. அந்த ரேஸ் கிட்ட போயிட்டு, அங்க பார்க்கும்போது தான் தெரியுது. அவரோட போன் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் போனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரீன்ல வந்து வரத வந்து பார்க்குறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரேஸ் வந்து இந்த கேத்தோட் ரே டியூப்ல இருந்து எமிட் ஆகுது. இது மூலமா நம்மளோட போன் வந்து தெரியுதுன்றத வந்து கண்டுபிடிச்சாரு. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரேவோட பேர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால, இதுக்கு வந்து எக்ஸ்ன்ற பேர் வந்து வைக்கிறாரு. எக்ஸ் ரே என்ற பேர் வந்து வைக்கிறாரு. அதான் இன்றளவும் நம்ம வந்து எக்ஸ்ரே என்ற ஒரு ரேஸா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நோபல் பிரைஸும் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, இதுதான் பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ஆன ஒரு நோபல் பிரைஸாவும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவரு பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட செய்ய போயிட்டு, நம்ம இன்ற அளவுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்ரே வந்து அவருக்கு வந்து கண்டுபிடிச்சாரு. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட கோல வந்து அடையலைனாலும், அது வந்து ஒரு மிகப்பெரிய கோலுக்கு வந்து எடுத்துட்டு போகும்ன்றத வந்து நம்ம நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.